சென்னை புக் ஃபேருக்கே போனா கூட முத்துக்குமார சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற சோகமான நிலைமை இருக்கிறப்போ அவங்களோட அப்பாவை எப்படி சந்திச்சேன் அப்படின்னு இவ உருட்றா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஷயம் என்னன்னு நான் சொல்றேன். ஆக்சுவலி முத்துக்குமார் அவர்களுடைய புத்தகத்தை மாசத்துக்கு ஒரு புக்கா கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 மாதங்கள் ஒவ்வொரு புக்கா படிச்சுட்டே வரப்போ அவருடைய வார்த்தைகள், அவருடைய எழுத்து, அவர் சொல்ல வர விஷயங்கள், அவரை சுற்றி இருந்த மனிதர்கள், அவரோட கிராமம் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க எனக்கு அவரை பார்க்கணும் அப்படிங்கறத தாண்டி அந்த அப்பாவை ஒரு தடவை பாத்துடணும். அவரு நோட் பண்ணி வச்சிருந்த ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். அவரு அந்த லிஸ்ட பாத்துறணும். அவர் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாராம். அதெல்லாம் நம்ம பாத்துறணும். அந்த ஒரே ஒரு அறை இருக்கிற அந்த குடிசை வீட்டுல மழை வந்ததுன்னா நாங்க வந்து சாமான் செட் எல்லாம் வந்து காப்பாத்துறதை தாண்டி புத்தகங்களை காப்பாத்துறது தான் எங்களுக்கு வந்து பெரிய வேலையா இருக்கும். அத்தனோண்ட இடத்துல அவ்வளவு புத்தகங்கள் எங்க அப்பா வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல அவர் எழுதிருக்கிறதாகட்டும், ஒரு மூட்டை புக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா என்னையே எங்க அப்பா வித்துருவாரு அப்படிங்கறதாகட்டும், அதே மாதிரி புத்தகங்களுக்காக ஒரு மனுஷன் கடன் வாங்குவானா அப்படிங்கறதுல இருந்து புத்தகங்களுக்காக தாத்தா வாங்கின கடன் எல்லாம் அப்பா அடைச்சாருங்கிறத தெரிஞ்ச ஆதவன் முத்துக்குமார் அவர்கள் நீங்களும் கடன் வாங்குங்கப்பா, புத்தகம் படிக்கிறது நல்ல விஷயம் தானே, உங்க கடன் எல்லாம் நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்ற நெகிழ்ச்சியான தருணத்தை வாசிச்சப்பே ஆகட்டும், அந்த பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படின்ற ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்காத காலகட்டத்துல கூட எப்படி முத்துக்குமார வளர்க்கறதுல அவங்க அப்பா அந்த தெளிவை காமிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதாகட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு அவருடைய அப்பா வச்சிருந்த புத்தகங்களையும் அவர்கிட்ட வந்து என்ன புக்கு படிக்கலாம்னு சொல்லுங்க அப்படின்னு சஜஷன் கேட்கறதுல இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவரை ஒரு தடவையாவது நேர்ல பார்த்து எப்படி நீங்க இப்படி ஒரு அப்பாவா இருந்தீங்க, பேரண்டிங் அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு காலத்துல எப்படி இப்படி அவரை வளர்க்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சது. அந்த புத்தகங்கள்ல அவரு நிறைய அனுபவங்கள் பகிர்ந்துட்டு இருந்தப்போ இப்படி ஒரு பையன் பண்றப்போ அதுக்கு யூஷுவலான பேரண்ட் இப்படிதானே ரியாக்ட் பண்ணிருப்பாங்க, ஆனா இவர் மட்டும் எப்படி இப்படி ரியாக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன நிறைய யோசிக்க வச்சாரு. சரி அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ எப்போ அவரை பார்த்த அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப நாளாவே வீட்டுல இருக்கிற புக் எல்லாம் பத்தாது அப்படின்றது மாதிரி லெண்டிங் லைப்ரரி எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு என்னோட தேடல் இருந்துட்டே இருந்தது. புக்கு லைப்ரரி இருக்கா, இல்ல பழைய புக்கை வந்து வாங்கி படிக்கிற இடம் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நாளா. அப்படி எனக்கு தெரிய வந்ததுதான் ஞாயிறு புத்தகம் அப்படின்றது. இவங்க வந்து ஆக்சுவலி புக்ஸ் பை கிலோ அப்படின்ற அந்த பிரான்சைஸ் கூட டைப் கூட வச்சிருக்காங்க. ஃபைனலி அங்க போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு போறப்போ நிஜமாவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இல்ல, சும்மா போய் பாத்துட்டு வரலாமே, புக் பாக்குறதுக்கு கசக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சுத்தி புக்ஸ் இருக்கிறப்பவே மனசு வந்து அமைதி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி சரி போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு நானும் அபியும் போயிருந்தோம். உள்ள நுழைஞ்சப்பே எடுத்த உடனே நிறைய சில்ட்ரன்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. எனக்கு அப்ப கூட அதை பார்த்துட்டு சரி ஓகே வழக்கமான இங்கிலீஷ் புக்ஸ் தான் நிறைய இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை பார்த்துட்டு நான் உள்ள போறப்பதான் அத்தனை தமிழ் புக்ஸ் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நஞ்ச தமிழ் புக்ஸ் இல்ல, அதுவும் ரொம்ப காமனான தமிழ் புக்ஸ் கூட சொல்ல முடியாது. ஆப்வியஸ்லி காமனான பாப்புலரான தமிழ் புக்ஸ் கூட அங்க இருக்கு. ஆனா பப்ளிகேஷன்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரியான நிறைய தமிழ் புக்ஸ் அங்க நான் பார்த்ததுதான் எனக்கு வந்து ஆச்சரியம். ரோவா சிவசங்கரி அவர்களுடைய நாவல்கள், இந்துமதி அவர்களுடைய நாவல்கள், ராக்கி ரங்கராஜன் அவர்களுடைய நாவல்கள், ஏலாண்மை பொன்னுசாமி அவர்களுடைய சாகித்ய அகாதமி அவார்டு வாங்கின புக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹிடன் ஜெம்ஸான இப்போதைக்கு புழக்கத்துல இல்லாம தேடி தேடி போய் பப்ளிஷரையே அன்னைக்குதான் அந்த புக்கை வாங்கணும் அப்படின்னு நிலைமையில இருக்கிற அத்தனை புக்ஸ் அங்க பார்த்தோன்னே எனக்கு வந்து கரையில கால் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு குஷி ஆயிடுச்சு. இதுல ஹாப்பியஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா அது லெண்டிங் லைப்ரரி அப்படிங்கிறது தான். சோ அவங்க வந்து வருஷத்துக்கு 2000 ரூபாய் கட்டினா போதும், ஒரே சமயத்துல 5 புக்ஸ் எடுத்துக்கலாம், ஒரு மாசத்துக்குள்ள ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரூல்ஸா தான் இருந்தது. அந்த புக்கை நம்ம வந்து லெண்டிங்காவும் வாங்கிட்டு படிச்சுட்டு திருப்பி கொடுத்துடலாம். இல்ல இந்த புக் வந்து ரொம்ப ரேரான கலெக்ஷன், என்னோட கலெக்ஷன்ல நான் ஆட் பண்ணிக்கணும்னா அதை விலை கொடுத்தும் வாங்கிக்கலாம். சொன்னா நம்ப மாட்டீங்க, 1 கிலோ தமிழ் புக்ஸ் வெறும் 199 அப்படின்னு பார்த்த உடனே எனக்கு வந்து என்ன இப்படி ஒரு இடம்னா நமக்கு தெரியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செம குஷி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்தோட ஓனரை, அதாவது அந்த இடத்தை நிறுவி அதை நடத்திக்கிட்டு இருக்க ஓனரை நான் பார்த்தேன். பாம்பேல பையன் கூட இருக்கிற இவரை வந்து லக்கிலி நாங்க போன அன்னைக்கு அதுவும் அந்த டைம்ல பார்க்க முடிஞ்சது ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். தெரியுமா, நீ லைப்ரரிக்கு போய் லெண்டிங் லைப்ரரியில நிறைய புக் இருக்கிறத பார்த்ததுக்கும் முத்துக்குமாரோட அப்பாவை பார்த்தேன்னு சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? எனக்கு அந்த மனுஷனை பார்த்தப்போ முத்துக்குமாரோடைய அப்பாவை பார்த்த மாதிரிதான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி புத்தகங்களுக்காக கடன் வாங்குற அளவு மனுஷங்க இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுறோம் இல்லையா? ஆனா ஞாயிறு புத்தகம் அப்படிங்கிற இந்த இடத்தை நிறுவனவர் ஒரு ரிட்டையர்ட் பர்சன். அவருடைய கனவு வந்து 1 லட்சம் புத்தகங்களை வந்து ஸ்டாக்ல வச்சுக்கிட்டு அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும், குழந்தைங்களுக்கு, அப்புறம் வந்து ஸ்டடி சென்டர் மாதிரி படிக்கிறவங்களுக்கு, லைப்ரரி மாதிரி எல்லாரும் வந்து புக் எடுத்து படிச்சுட்டு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவு இருந்திருக்கு. புத்தகங்கள் மேல அவருக்கு அவ்வளவு காதல் இருந்திருக்கு. அது எந்த அளவு அப்படின்னா, பென்ஷன் வாங்கிட்டு இருக்க அந்த பர்சன் தேடி தேடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எங்களால கடன் கொடுக்க முடியாதுன்னு நிறைய பேங்க்ஸ் ரிஜெக்ட் பண்ணிருந்தாலும்
கண்டுபிடிச்சு மினிஸ்டருடைய முத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல லோன் வாங்கி அவரு 1 lakh கிட்ட புக்ஸ வந்து வாங்கி ஸ்டாக்ல வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த கேட்டப்போ, ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்க ஒரு பர்சன் கடன் வாங்கி 1 lakh புக்ஸ வந்து வாங்கி வச்சுட்டு, எனக்கு வந்து நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, இதை நான் வந்து ரொம்ப பெரிய அளவுல எடுத்துட்டு போகணும். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஜமீன் பல்லாவரத்துல வந்து குழந்தைங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டடிங் ஏரியா, அதாவது குட்டி குட்டி குழந்தைங்களோட புக்ஸ், அங்க வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி சேர்ஸ், பிளே ஏரியா, அந்த மாதிரி ஒரு இடம். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு காமான ஒரு ஸ்டடி சென்டர், அது மாதிரி எல்லாம் அவர் பண்ணிருந்திருக்காரு. பட் ஆப்வியஸ்லி புக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புக்கு நிறைய பேர் படிக்கிறது இல்லைங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு இடம் இருந்திருக்கு. அது இவ்வளவு நாள் கழிச்சுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றப்போ நிறைய பேருக்கு ரீச் ஆகுறது இல்ல இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதுனால அதை தொடர்ந்து நடத்த முடியாம க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அவரை அகைன் பார்த்தப்போ இப்படி ஒரு பர்சனா அப்படின்னு எனக்கு வந்து நாமுத்துக்குமாரோட அப்பா தான் வந்து மனசுல வந்துட்டு போனாரு. அப்போ நிஜமாவே இந்த மாதிரி மனுஷங்க இருக்காங்க, புக்கு மேல இவ்வளவு லவ், இவ்வளவு காதல் இருக்கிற பர்சன்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தப்போ, சே நீயும் ஒரு புக்ல வரா அப்படின்ற மாதிரி என்னோட கம்பேர் பண்ணிக்கதான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது அவரை பார்த்தப்போ. தயவு செஞ்சு நீங்க நங்கநல்லூர் பக்கத்துல எங்கேயாவது இருந்தாலோ இல்ல அந்த ஏரியால எங்கேயாவது உங்களால வர முடிஞ்சாலோ பிளீஸ் இந்த பிளேஸை நீங்க விசிட் பண்ணுங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க வெறும் இங்கிலீஷ் புக்ஸ் தான் இருக்கும், இல்ல வெறும் தமிழ் புக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு. யூ ஹேவ் நோ ஐடியா அவங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ரொம்ப பழைய புக்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் கிளாசிக்ஸ் கூட எடுத்துக்கோங்க ஆரம்பிச்சு இப்ப உள்ள புக்ஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷனும் நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் த குவாலிட்டி அண்ட் அதோடைய கேர் அவங்க எடுத்துக்கிறது அவ்வளவு நல்லா இருக்கு. எல்லா புக்ஸும் வந்து புது புக்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்தையும் விட ஹைலைட் குழந்தைங்களுக்காக அவ்வளவு சூப்பரான புக்ஸ். எனக்கு குழந்தைங்க செக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஆசையா இருந்தது அதுல இருந்து நிறைய புக்ஸ் எடுத்துட்டு வந்து ரீட் பண்ணணும். ஏன்னா ஃபேண்டசி, மேஜிக்கல் மாதிரி புது எல்லாமே வந்து அடிச்சு துவைச்ச குழந்தைங்க புக்ஸ், டைட்டில்ஸ் அப்படின்ற மாதிரி இல்லாம எல்லாமே இம்போர்ட்டட் புக்ஸ் சூப்பரா அழகா இருந்தது பாக்குறதுக்கு. புக்ல வர இல்லைன்னா கூட கண்டிப்பா அந்த இடத்தை நீங்க போய் விசிட் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி நாட் ரெக்ரெட். நாங்க ஆக்சுவலி இது வந்து டியூஸ்டேஸ் வந்து ஹாலிடே, மத்த நாட்கள்ல 10 to 1 அண்ட் ஈவினிங் 4:30 to 7:30 வந்து ஓப்பன்ல இருக்கு. நாங்க அரௌண்ட் ஒரு 5 o'clock போனோம். அங்க அவர்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அங்க இருந்த புக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்னா எடுத்து பார்த்துட்டு, வாவ் இப்படி ஒரு புக் இருக்கா, வாவ் இவங்க எழுதின புக் இருக்கா அப்படின்னு. எனக்கு வந்து வழக்கறிஞர் சுமதி அவர்கள் புக் எழுதிருக்காங்க, புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் வந்து புக் எழுதிருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அங்க போய் தான் தெரிஞ்சது. நிறைய புக்ஸ் வந்து வாவ்னு சொல்லி போட்டோஸ் எடுத்தேன். அதெல்லாம் இந்த ரீல்ல வந்து எண்ட்ல வந்து நான் அட்டாச் பண்றேன், என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் அங்க இருக்குன்றதுக்கு. ஏன்னா நான் நிறைய புக்ஸ் ஆக்சுவலி போட்டோஸ் எடுக்கல, பட் எடுத்த வரைக்கும் நான் அட்டாச் பண்றேன். அது நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்த மாதிரியான ரேர் புக்ஸ் எல்லாம் அங்க இருக்கு அப்படின்ற ஐடியா கிடைக்கும். அங்க ஒரு 5 o'clock போயிட்டு ஒரு 7 o'clock வந்து மனசே இல்லாம வெளியே வந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். என் பையன் வந்துட்டாங்கிறதுனால என்னால நிம்மதியா வந்து வீடியோ எடுக்க முடியல. பட் அப்படியே வந்து கம்ப்ளீட் ஷாப் வந்து வீடியோ எடுத்துக்கா. இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னா, அங்க நான் இந்த மாதிரி வாவ் இந்த புக் இருக்கா, இன்னொரு புக் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பாத்துட்டு இருந்தேன். புக் பேன் புக் வாங்குறதுல அப்படின்றத தாண்டி இங்க இதுக்கு மேல வைக்கிறதுக்கு இடம் இல்ல, அப்படி கொடுத்த ராக்கையும் ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கரைச்சு கொட்டிட்டே இருக்கிறதுனால ஓகே புக் வாங்க வேண்டாம், சரி ஓகே இது லெண்டிங் லைப்ரரி தானே நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருந்தேன். பட் திடீர்னு பார்த்தா அப்படி வந்து இது 2 புக்கே வந்து எனக்கு பில் போட்டு வாங்கி கொடுத்துட்டா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்து இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரைட்டரை பத்தி இன்னொரு பர்சன் எழுதுனா ஒரு பெரிய சீரீஸ் இருக்கு சாகித்ய அகாதமியோடது. அது வந்து எனக்கு கௌரியா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி எனக்கு தெரியும். இது வரைக்கும் 2 புக்கு அவரே அனுப்பிட்டாரு. இது வந்து 3வது புக்கு. இதை நான் பார்த்தோன்னே எனக்கு வந்து கானாசுவை பத்தி, அதுவும் தஞ்சை பிரகாஷ், இந்த ரைட்டர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு எம்.வி. வெங்கட்ராமுடைய இலக்கிய நண்பர்கள் படிச்சப்பதான் எனக்கு வந்து இவங்களை பத்தி எல்லாம் தெரியும். சோ இதை பார்த்தோன்னே எனக்கு வாவ் இது நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோமே இந்த சீரீஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இது நான் வாங்கி கொடுப்பான்னு சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. அதே மாதிரி இது வந்து ரீசெண்டா நிறைய லட்சுமி நாவல் வந்து இரவி புக்ஸ்ல இருந்து நான் வாங்கியிருந்தேன். இந்த புக் வந்து கிடைக்கல. இந்த புக் ரொம்ப நாளா எங்க அம்மா தேடிட்டு இருந்தாங்க இதுவுமே. சோ இந்த புக் அங்க பார்த்தோன்னே எனக்கு சம குஷி ஆயிடுச்சு. நான் வந்து சரி ஓகே பொறுமையா நம்ம லென்ட் பண்ணி ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு நினைச்சப்போ டக்கு நம்ம பில் போட்டு கொடுத்தோன்னே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த இடத்தோட கூகுள் லொகேஷன் லிங்க் நான் அட்டாச் பண்றேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய சூப்பரான புக்ஸ் இருக்கு. இந்த வயசுல பாம்பேல இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கிற இடத்த மேனேஜ் பண்றதுக்காக எவ்ரி மந்த் டிராவல் பண்ணிட்டு கடன் வாங்கி அவ்வளவு ஸ்டாக் அடுக்கி வச்சுட்டு ஒரு மனுஷன் வேற எதுவுமே அவர் பேசினதுல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சது அவருக்கு வந்து எல்லாரும் புக்கு படிச்சா போதும்னு தான் இருக்கு. இதுல இருந்து அவர் லாபம் பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமுமே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. திருப்பி நான் வர வரைக்குமே வந்து எனக்கு நாமுத்துக்குமாரோட அப்பாவை தான் அவர் ஞாபகப்படுத்திட்டே இருந்தாரு. அவரே பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லணும். இப்படியும் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் புக்கு மேல ஒருத்தங்களுக்கு இவ்வளவு காதலா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டைம் நீங்க நங்கநல்லூர் பக்கம் வந்தீங்கன்னா ஞாயிறு புத்தகம் வந்து கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. வெரி வர்த் யுவர் விசிட். ஒரு செகண்ட் கூட நீங்க ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க அங்க வந்ததுக்கு. இன்ஃபேக்ட் வெளியே வரதுக்கு தான் உங்களுக்கு மனசு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரிய மனிதரையும் அரிய பொக்கிஷங்கள் கொண்ட அந்த இடத்தையும் பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்னு தான் நினைச்சேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.